பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். +2க்கு பின் MBBS, BDS, BAMS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கு நாடு முழுவதும் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வை 23 லட்சம் மாணவர்கள் எழுதினர். தேசிய தேர்வு முகமை நடத்திய இந்த தேர்வில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்தது. தேர்வுக்கு சில நாட்கள் முன்பே வினாத்தாள் கசிந்ததாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகின. இதுகுறித்து NTA விசாரித்ததில் வினாத்தாள் கசிந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்ததை அடுத்து மே 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலம், சிகர், உத்தராகண்ட் மாநிலங்களில் வினாத்தாள் கசிந்தது உறுதி செய்யப்பட்டது. இது தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு விசாரணையை CBI தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் வினாத்தாள் கசிவுக்கு முக்கிய காரணமாக விளங்கிய மகாராஷ்டிராவைச் சேர்ந்த வேதியியல் பேராசிரியர் நேற்று கைது செய்யப்பட்டார். இதுகுறித்து CBI அதிகாரிகள் கூறியதாவது: நீட் வினாத்தாள் தயாரிக்கும் குழுவில் மகாராஷ்டிர மாநிலம் புனேவைச் சேர்ந்த வேதியியல் பேராசிரியர் PV குல்கர்னியும் இடம்பெற்றிருந்தார். வேதியியல் வினாக்களை தயாரித்த அவருக்கு ஒட்டுமொத்த வினாத்தாளையும் அணுகும் வாய்ப்பு கிடைத்தது. அதன்படி நீட் தேர்வுக்கு சில நாட்களுக்கு முன் தன்னிடம் டியூஷன் படித்த மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு நடத்தினார் குல்கர்னி. அதில் பங்கேற்ற மாணவர்களிடம் லட்சக்கணக்கில் சிறப்பு கட்டணம் வசூலித்தார். சிறப்பு வகுப்பில் சில வினாக்களை வெளியிட்டு அவற்றிற்கான விடைகளையும் கற்றுத்தந்தார். அதே கேள்விகள் அப்படியே நீட் தேர்வில் கேட்கப்பட்டன. மற்றொரு குற்றவாளியான மனிஷா வாக்மரேவிடமும் வினாத்தாளை கசியவிட்டுள்ளார். இவர்கள் மூலமாக பிற மாநிலங்களிலும் நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்துள்ளது. வினாத்தாள் கசிந்தது தொடர்பாக ஏற்கனவே 7 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது முக்கிய குற்றவாளியான குல்கர்னி சிக்கியது வழக்கு விசாரணையில் முக்கிய திருப்பு முனையாக அமையும் என நம்புகிறோம். இதில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்வோம் என CBI அதிகாரிகள் கூறினர். மாணவர்களுக்கு பாடம் நடத்தும், நல்புத்தி புகட்டும் பேராசிரியரே இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடலாமா என பெற்றோர் பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். தன்னிடம் அதிக கட்டணம் செலுத்தி டியூஷன் படிக்கும் பணக்கார மாணவர்களுக்கு நீட் வினாத்தாளை பேராசிரியர் ஒருவர் கசியவிட்டது தங்களுக்கு அதிர்ச்சி அளிப்பதாக மாணவர்கள் கூறினர். இப்படியே ஒவ்வொருவரும் செய்தால் ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ படிப்பு கனவாகவே முடிந்துவிடும் எனவும் கூறினர்.